கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 89வது சங்கீதம் 1வது வார்த்தையில், கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன் என்று சங்கீர்த்தனக்காரன் சொல்லுகிறார். சங்கீர்த்தனக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எண்ணிலடங்கா ஈவுகளுக்காக அவரை பாடவும், அவர் செய்த நன்மைகளை தன்னுடைய வாயினால் வரும் தலைமுறைக்கு, அப்படி சொன்னால் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நாம் நினைப்போம், ஒருவேளை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் நன்மையான ஈவுகளை மட்டும் கொடுத்திருப்பார், அதனால் அவர் பாடுகிறார் என்று. அப்படி அல்ல. நாம் தாவீதின் ராஜாவின் வாழ்க்கையில் தான் நான் நினைக்கும் போது நிறைய இழப்புகளும் வேதனைகளும் போராட்டங்களும் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனால் அதற்கு மத்தியிலும் கர்த்தர் அவரை நடத்தினதை குறித்து அவர் வர்ணித்து தான் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கூரிருட்டில், இரவின் கூரிட்டிற்கு பிறகு ஒரு சூரியனுடைய கதிர்கள் இந்த பூமியில் வருகிற அந்த நேரத்திலே ஒரு வெளிச்சம் இந்த உலகத்திலே பகர்ந்து அந்த இருட்டு ஓடி போகிறது போல நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டப்பாடுகள் மத்தியில் தேவனுடைய முகப்பிரகாசம் வரும் பொழுது, அப்படின்னா சின்ன ஒரு நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த இருட்டின் அனுபவங்கள் நம்மை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறதுண்டு. கர்த்தர் தினம் பிரதி நம்முடைய வாழ்க்கையில் செய்து தருகிறதை குறித்து நாம் அவரை பாடுவதற்கும், அவர் செய்து தருகிறதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் நாம் சொல்லுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 2024 ஜனவரி 27ஆம் தேதி நான் கர்த்தருடைய வாழ்க்கையிலே செய்த அந்த உபகாரங்களை குறித்து, தன்னுடைய கடந்த 54 வருடமும் கர்த்தர் என்னை நடத்தி வந்த அந்த பாதைகளை குறித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை தந்தார். அந்த பாடலை இந்த நேரத்தில் நான் பாடலாம் என்று ஆசைப்படுகிறேன். ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം, ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം, ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം, ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം, എൻ യാത്രയുടെ ഘോരമരുവിൽ എന്നെ നടത്തുന്ന ദൈവം, എൻ യാത്രയുടെ ഘോരമരുവിൽ കൂടെ വരുന്ന ദൈവം, ഞാനൊന്നു തിരിഞ്ഞു നോക്കുമ്പോഴെല്ലാം നിഴൽ പോൽ കൂടൻ ദൈവം, ഞാനൊന്നു തിരിഞ്ഞു നോക്കുമ്പോഴെല്ലാം നിഴൽ പോൽ കൂടൻ ദൈവം, ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം, ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം, ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം, ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം, ഹൃദയം നുറുങ്ങി വേദനയാലൻ കണ്ണ് നിറയുമ്പോഴും, ഹൃദയം നുറുങ്ങി വേദനയാലൻ കണ്ണ് നിറയുമ്പോഴും കണ്ണീരൊപ്പാൻ എവിടെയും കൂടെ കൂട്ടായി വരുന്ന ദൈവം, കണ്ണീരൊപ്പാൻ എവിടെയും കൂടെ
കൂട്ടായി വരുന്ന ദൈവം. എൻ യാത്രയിൽ ഞാൻ തളരുമ്പോഴും താങ്ങുന്നവൻ കരങ്ങൾ. എൻ യാത്രയിൽ ഞാൻ തളരുമ്പോഴും താങ്ങുന്നവൻ കരങ്ങൾ. കൂടെ ഉണ്ടെന്ന് ചൊല്ലിടുന്ന ഇൻപസ്വരമായ ദൈവം. കൂടെ ഉണ്ടെന്ന് ചൊല്ലിടുന്ന ഇൻപസ്വരമായ ദൈവം. ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം. ഓരോ ദിവസവും ഓരോ നിമിഷവും എന്നെ നടത്തുന്ന ദൈവം. ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം. ഇരുളായാലും വെളിച്ചമായാലും കൂടെ ഇരുന്നിടും ദൈവം. കർത്തருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஏது இருட்டான நிமிஷத்திலேயும் ஏது சந்தோஷமான வேளைகளிலேயும் கூட இருக்கவும் கூட வருவதற்கும் இருக்கிற ஒரு தெய்வம் அவர்தான். ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கூட இருக்கலாம் என்று சொன்னவர்களும் நாம் நம்பி இருக்கிறவர்களும் நம்மை கைவிடுகிற அந்த நேரங்களில் நம்மை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைத்து ஓட கர்த்தர் கிருபை தருவாராக. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற உபகாரங்களுக்காக அவரை பாடவும் துதிக்கவும் ஆராதனை செய்வதற்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கு அவருடைய நன்மைகளை நம்முடைய வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மது பிள்ளைகளை உமது கரங்கள் தருகிறேன். ஆண்டவர் இந்த செய்தியும் பாடல்களும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தாவே இந்த ஆண்டரை பாடியால் ஆண்டரை அர்ப்பணித்திருக்கும் பொழுது ஆண்டர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதை மிகவும் ஆண்டர் பிரயோஜனமாய் நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து ஆண்டர் வேதனையின் மத்தியில் இருக்கிற மது பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டி கொடுங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை நீர் கொடுக்கிற வெளிச்சத்தின் பாதையிலே நடந்து அநேகருக்கு அதை குறித்து ஆண்டவரைப்பா சொல்லவும் உம்முடைய நன்மைகளை குறித்து பாடவுமான கிருபைகளை நீர் கிருபா வரங்களை நீர் கொடுத்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே ஆண்டவரை வாழ்ந்து முடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வரும் வரையிலும் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்திடுங்க அப்பா. ஆண்டவரே, இவர்களுடைய தலைமுறைகளை ஆசீர்வதி. இவர்களுக்கு ஆண்டவரே எதெல்லாம் தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு கேட்டு ஆண்டவரை வேண்டுதலோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே, இந்த நாட்களில் கால தாமதங்கள் உண்டாகுவதற்கு முன்பாக உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதில் ஒரு விடுதலை கொடுத்து உமது பிள்ளைகள் முன்னேறி நடக்க உமது கிருபை வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதிதாரின் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.